எதிராக இன்றைக்கு பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் கழகத்தினுடைய செயலாளரும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது ஆதரவு கேட்டு உரையாற்றுவார். இது ஒரு முக்கியமான தேர்தல். இதுல மாறினா இந்த தேர்தலை மீண்டும் மோடி வந்து விடுவார். ஆனால் இனி நாட்டு தேர்தலே கிடையாது. ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களை எல்லாம் பாதமலர்களை தொட்டு வணங்கி நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்று கேட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். பாரதிய ஜனதாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி சொல்றாரு, ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே உடை, ஒரே உணவு, ஒரே கடவுள், ஒரே மதம். அப்ப நாளைக்கு ஒரே மொழின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ற மொழியில் தான் நீங்க பேசணும், நாங்க சொல்ற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுன்னு சொன்னா அதை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஆக இங்கே நாம எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி உறவோட ஒரு சொந்த பந்தத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த ஜாதி பெருசு, இந்த மதம் பெருசுன்னு அவங்க நம்மளெல்லாம் பிரிச்சு ஆளணும்னு பாக்குறார்கள். இவங்களை எப்படியாச்சும் பிரிச்சுட்டு அதுல பிரிச்சு ஆளுகின்ற ஒரு சூழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தினா அதன் மூலமாக நம்ம அரசியல் செய்யலாம், ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஏழை எளிய மக்களை பத்தி அவங்க நினைச்சு கூட பாக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சரோட திட்டங்கள், அது கட்டணமில்லா பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்று ஒவ்வொரு திட்டமும் தொடர்ந்து நமக்கு கிடைத்திட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றியத்திலே நமக்கான ஒரு அரசாங்கம், குறிப்பாக இந்த பாரதிய ஜனதாவை இருக்கின்ற மோடியை தூக்கி எறிந்துவிட்டு அங்கே நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி பிரதமராக வந்தார் என்று சொன்னால் முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற கேஸ் சிலிண்டரை உடனடியாக நாங்கள் 500 ரூபாய்க்கு வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். பொதுவா மத்தவங்க வாக்கு கேட்க வரும்போது வேட்பாளரை கூட்டிட்டு வருவாங்க. நான் எம்பியவே கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த எம்பிக்கு தான் நீங்க திருப்பியும் கை சின்னத்தை ஓட்டு போட்டு திருப்பி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்க போறீங்க. நாடாளுமன்றத்திலே நமக்கான குரலாக ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அன்பு சகோதரி ஜோதிமணி அவருடைய குரலாகத்தான் இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் நம்ம நரேந்திர மோடி ஆட்சி அகற்றி தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கரங்களை வலுப்படுத்தும் கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி.